28 படங்கள். இது சாதாரண ஜோடி இல்ல. இந்த சாதனை இன்னும் யாரும் தொட முடியல. ஒரு ஜோடி ஒரு காலத்தை ஆட்சி செய்தது. ஹிட் இல்லை ஹிஸ்டரி. சினிமாவிலிருந்து அரசியல் வரை. இந்த ஃபேக்ட் தெரியாம புரிஞ்சுக்க முடியாது. இந்த தொடர் 50 பாகங்களாக வரும். உங்கள் ஆதரவை பொறுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவருக்கும் அனுப்பவும். எம்ஜிஆர் vs JAYALATHA. சுமார் 28 படங்கள் ஒன்றாக நடித்துள்ளனர். எம்ஜிஆர் vs SAROJADEVI. எம்ஜிஆர் சரோஜா தேவி 26 படங்கள். மிக்கு எந்த ஜோடி சிறந்தது? யார்? ரேடியோ பட்டன் ஜெயலலிதா, ரேடியோ பட்டன் சரோஜா தேவி, ரேடியோ பட்டன் லாதா. உங்கள் கருத்து பதில். சிறந்த கருத்து ஹைலைட் பண்ணப்படும். இந்த விஷயம் முழுசா தெரிஞ்சா நீங்க வேற லெவல்ல பார்ப்பீங்க. எம்ஜிஆர் ஆரம்பகால சினிமா நிலை. யார் யார் ஹீரோயின்கள் இருந்தாங்க? இந்த நேரத்துல ஜெயலலிதா இன்னும் என்ட்ரி இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா முதல் படம். எப்படி இந்த ஜோடி ஃபிக்ஸ் ஆனது? இந்த ஒரு முடிவுதான் வரலாறு மாத்துச்சு. தொடர்ச்சியான ஹிட் படங்கள். ரசிகர்களின் ரெஸ்பான்ஸ். சரோஜா தேவி vs ஜெயலலிதா. ப்ரொடியூசர் கன்ஃபியூஷன். இந்த நேரத்துல இண்டஸ்ட்ரி ஸ்பிளிட் ஆகிச்சு. 28 ஃபில்ம்ஸ் ரெக்கார்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ். எம்ஜிஆர் சாரர்ல இதை யாரும் தொட முடியல. பர்சனல் பாண்டிங், ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட். ஸ்ட்ரென்த்க்கு வெளியே கூட அந்த ஜோடி. இதுதான் ஃபியூச்சர் சிஎம் ஸ்டோரிக்கு சீட். எம்ஜிஆர் சரோஜா தேவி ரெக்கார்ட்ஸ் வரணுமா? காமெண்ட் பண்ணுங்க. 28 படங்களின் வரலாறு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த 28 படங்கள் எப்படி ஃபவுண்டேஷன் போட்டது? சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. காமெண்ட் இல் சொல்லுங்க.